इंडिया भिड़ेगी इंग्लैंड से 1 जुलाई से धुलाई का मजा सिर्फ सोनी स्पोर्ट्स नेटवर्क के टीवी चैनल्स पर। திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கான அர்த்தம் என்ன? ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு அப்புறம் நம்ம இருப்பிடத்துக்கு திரும்ப வர்றது, பல வருஷத்தோட வெறுப்புகளை மறந்து திரும்ப நம்ம குடும்பத்தோட ஒன்று சேர்றது. அப்படி இல்லைன்னா கூட்டம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம யாருங்கிறத கண்டுபிடிக்கிறத திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கான அர்த்தம் என்ன? இது பனிக்காலம். பூர்வாஞ்ச் எக்ஸ்பிரஸ் ரொம்ப வேகமா வயல்வெளி, கால்வாய்கள் இதெல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருந்தது. 2 டயர் ஏசியோட சைடு லோயர் பர்த்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கேன். அப்ப ட்ரெயினோட குட் மார்னிங் அலாமும் அடிச்சது. டே 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 சுடான டே சுடான டே 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 சுடான டே 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 சுடான டே சுடான டே 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 சூடான ஐயா, ஒரு டீ கொடு. ₹12. 12 எப்படி? ரயில்வே ரேட் 10 ரூபா தானே? நான் ரயில்வேல வேலை பார்க்கல, பல வருஷமா ₹12 தான் விற்கிறேன். அப்ப இத்தனை வருஷம் யாரும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க? இதான் ரேட்டு. டீயை விட உன் பேச்சு சரியில்லையே. எனக்கு தேவையில்ல, போ. என்ன வேணான்னு சொல்றீங்க? கப்பல ஊத்திட்டல, திரும்பலாம் ஊத்த முடியாது. வாங்கிட்டு ₹12 கொடுங்க. பெரிய டீலான்னு ₹1 கூட தர மாட்டேன். அட, ஏன் காசை தர அவன்கிட்ட கொடுங்க அங்கிள். காலங்காத்தால ₹2 சண்டை போடுறீங்க. எல்லாம் மொரட்டு பசங்க. கொடு. சார், காசு. டே டே சூடான டே 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 சூடான டே 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 சூடான டே. எங்க விஷயம் ₹2 பத்தினது இல்ல. இப்ப ட்ரெயின் பார்டரை கிராஸ் பண்ணி பீகாருக்குள்ள வந்தாச்சு. இப்ப எல்லா திருடனும் ட்ரெயின்குள்ள ஏறிடுவான். யூ ஹாவ் டு பி வெரி அலர்ட். செயினை போட்டு பேக்கை கட்டியிருக்கியா இல்லையா? டாய்லெட் போகும்போது நீ தலகாணிய பெட்ஷீட் குள்ள ஒழிச்சு வச்சுட்டு போ, சரியா? இனிமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஆம்லேட், பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், பிரெட் ஆம்லேட். ஆம்லேட் வாங்கிக்கோங்க சார். ஆம்லேட், பிரெட் ஆம்லேட், ஃப்ரெஷ்ஷான பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், சுட சுட பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், சுட சுட பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், சுட சுட பிரெட் ஆம்லேட், ஆம்லேட், பிரெட் ஆம்லேட். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட சீட்டுங்க. அப்படியா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இந்தாங்க, வேர்க்கடலை சாப்பிடுவீங்களா? நீங்க ஏன் சீட்ல உட்காந்துருக்கீங்க? தடவை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் தான் பிரகாஷ் சௌபே. இங்கே சென்ட்ரல் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறேன். 2 ஸ்டேஷன் தாண்டி இறங்கிடுவேன். அதுக்குள்ளே நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சார், நான் இந்த சீட்டை ரிசர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேற எங்கேயாவது போய் உட்காருங்க ப்ளீஸ். உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா? நிர்மல். முழு பேரை சொல்லு தம்பி. நிர்மல் பாட்டக். இங்கே பாருங்க பாட்டக் தம்பி, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. சார்கிட்ட இப்படியா பேசுவாங்க சொல்லுங்க? இதை தான் கற்றுக்கிட்டீங்களா? ஒழுங்கா உட்காருங்க, உட்காருங்க.
உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வந்து உட்காருங்க. தள்ளி. பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. தண்ணி வித்துட்டு வரானான்னு பார்க்குறீங்களா? வெளியே சுத்தமான தண்ணிலாம் கிடைக்காது. அதனால தான் நான் வீட்டில இருந்தே தண்ணி கொண்டு வந்துடுறேன். குடிங்க. யா மாம், இன்னும் 2 ஸ்டேஷன் தான், ரிலாக்ஸ் ஆருங்க. இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்கா? நீமோ ஃப்ளைட்ல போயிருக்கலாம்ல, என்ன ஆயிட போகுது? அம்மா, இது புது அனுபவமா இருக்கும் இல்லையா? பட் நீங்க கவலைப்படாதீங்க, ஆதேஷ் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவன் என்ன ரிசீவ் பண்ண வரான். ஓகே ஓகே மாம், பை பை பை. நான் அப்புறமா கால் பண்றேன். அண்ணா எனக்கு எக்லெஸ் கேக் வேணும், அது பக்கத்துல இருக்கு பாருங்க. அது ஹலோ பாட்டக் சார், சீக்கிரம் இங்க வாங்க, இந்த பொடி பயல புடிச்சிட்டேன். அட, என்ன பண்றீங்க? உன் பெத்தவங்க அட, இததான். ஒரு நிமிஷம் என்ன பண்றீங்க? அவ சின்ன பையன். ஏன் இப்படி? இங்க பாருங்க தம்பி, பெருக்குறேன்னு சொல்லிட்டு பெட்டிக்குள்ளார வந்தான். அப்புறம் உங்க ஷூ எடுத்துட்டு ஓடுறான். கரெக்ட் டைம்ல இந்த பொடியை நான் புடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம். இத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பீகார் பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம், அலர்ட்டா இருன்னு. அது சிக்னல் போட்டானே. சரி பரவாயில்ல, ஏறுங்க ஏறுங்க. நீங்க ஏறுங்க. நான் எப்படி எழுதுறது? கொஞ்சம் கை கொடுங்க, கையை கொடுங்க. பாத்து பாத்து. ஷிட், பொறுமையா. பாத்து. நீங்க இப்படி பரிதாபப்படாதீங்க. உங்களை பிடிக்க சொன்னா அவன் பாத்தீங்களா ஷூ எடுத்து காலையில ஓடிட்டான். இருந்து இததான் சொல்ல முயற்சி பண்ண, நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஃபக். ஆ? நீங்க பண்ண குழப்பத்துல நான் பர்ஸ் அங்கேயே வச்சுட்டேன். நான் பண்ண குழப்பத்தாலையா? பின்ன என்னவா? கார்டு, படம், ஐடி எல்லாமே போச்சு. இந்த காலத்து பசங்களை பாத்தீங்களா? மாஸ்டரை பார்த்து ஃபக்குங்கறான். ஃபக். ஷிட். ஃபக். நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பார்டர் தாண்டி பீகாருக்கு வந்தாச்சு. ஆதேஷ், அண்ணா எங்க வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் 2 ஸ்டேஷன். இங்க பாரு ஆதேஷ், என் பேக் திருடு போயிடுச்சு. கார்டு, பர்ஸ் எல்லாமே திருடு போயிடுச்சு. அத பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்து உங்களை மொத்தமா தூக்கிட்டு போறானுங்க. மோசமா நடக்க போகுதுண்ணே. நீ என்ன சொல்ற? அண்ணா பக்சர்ல மட்டும் இறங்காதீங்க. ஐ ரிப்பீட், பக்சர் ஸ்டேஷன்ல மட்டும் தயவு செஞ்சு இறங்காதீங்க. அண்ணா கதவு பக்கத்துல வாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க? அண்ணே, கதவு பக்கத்துல வாங்கண்ணே. ஒரு நிமிஷம் இரு. கதவு கிட்ட வந்தீங்களா இல்லையா? அட வரேன், இரு ஒரு நிமிஷம். அண்ணே உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் தெரியுதானே? தெரியுது. அங்க ட்ரெயின் நிக்காது, மெதுவா தான் போகும். நீங்க குதிச்சிருங்க. குதிக்கிறதா? என்ன உனக்கு என்ன பைத்தியமா? அண்ணே நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. ஆஞ்சநேயர் பேரை சொல்லிட்டு குதிங்கண்ணே. நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். தயவு செஞ்சு உங்க தம்பியை நம்புங்கண்ணே. அட, இந்த மாதிரி யாரும் குதிப்பாங்களா? இல்ல, நான் குதிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். அட, குதிங்க நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரிய அண்ணா நீங்க பக்சர் ஸ்டேஷன் வந்தா உங்களை அவனுங்க கடத்திட்டு போயிடுவானுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே. ட்ரெயின் மெதுவா தான் போயிட்டு இருக்கு. உடனே குதிங்க. குதிக்கிறதா? அட, குதிங்க, கண்டிப்பா என்னால முடியாது. சொல்லிட்டு இருக்கல. குதிச்சீங்களா இல்லையா? ஹலோ, குதிச்சீங்களா? அண்ணா, 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 அண்ணா. இப்படி இவன் தான் விடாத என்ன பண்றீங்க? என்ன விடுங்க? அண்ணன் தானே? விடுங்க சொல்றல, விடுங்க. யாரு சொல்றப்பா? வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆதேஷ், யாரு இவங்களா? எங்க கிட்டியா வா.
ஏன்டா பாட மாட்டேங்குது? 2 நிமிஷம் கொடுங்கண்ணே, 2 நிமிஷம். முட்டா பையல எத்தனை தடவை சொல்றது? சல்மான் கானோட பாட்டு பாடலன்னா என் காலு ஆக்சிலேட்டருக்கே போகாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரியுதுண்ணே, சிடி உள்ள மாட்டிச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு பதிலா உன் தலைய மாட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்குடா ப்ளூடூத் வைக்கல? நாங்க வந்து சேர்றதுக்குள்ள உங்களை பாதி கிட்னாப் பண்ணிட்டாங்கண்ணே. பக்சர்னே பக்சர், லேண்ட் ஆஃப் பேட்டில். இல்லாட்டி அப்படியே யுத்தமா மாறிடும். சீக்கிரம் சீக்கிரம் உள்ளே இருங்க, சீக்கிரம். இன்னும் நீங்க சிடி பாட வைக்கிறதுல இருக்கீங்களா? டேய் அண்ணன் ஏன்டா இப்படி கூட்டு வந்தீங்க? இப்படிதான் எங்களுக்கே கிடைச்சாரு. அட அவுத்து விடுங்கடா. நான் வேணா அவுத்து விடுவேண்ணே. மூடிக்கிட்டு இதை முதல்ல பாட வை. அண்ணா வண்டி எடுங்கண்ணே. என்னடா பாடுமா பாடாதா? ரெடி ஆயிடுச்சுண்ணா. வராங்க வராங்க, கிளம்பு சீக்கிரம். போலாம் போலாம். எடுங்க, வேகமா எடுங்க. வேகமா போண்ணா, வேகமா. ஏன்டா உங்களால கயிறை கூட அவுக்க முடியலடா? இதோ அவுத்துறோம். இது வேற வர மாட்டேங்குது. உங்களை வரவேற்கிறோன்னு. வெல்கம் டு பக்சார். என்னண்ணே? ஒருத்தன் வந்துட்டு இருக்காடா. கண்ண கொடு. சீக்கிரம் கொடு. இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்லை. அவங்களா யாரு? அண்ணா நான் சொல்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணா. அது வந்துண்ணே. ஏய் கொடு. இதுதான் நம்மளோட பக்சர் ஜில்லா, பீகார். அப்புறம் இதுதான் அவங்களோட பலியா, யூபி. அப்புறம் அது கொடு. இதுக்கு குறுக்க ஓடுது கங்கை நதி. அது என்னன்னா, இங்க யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவனுக்கு தூக்கிட்டு போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தா நாங்க தூக்கிட்டு வந்துருவோம். ஆனா எதுக்கு? அதெல்லாம் சும்மாதான், ஒரு ஜாலிக்கு. இதை விட்டு எங்களுக்கு வேற வேலை இல்லையே. அண்ணே முதல்ல விருந்தாளிகளை கடத்திடுவோம், அப்புறம் அவனுங்ககிட்ட நாங்க பேரம் பேசுவோம். ஹலோ, ஏய் உங்க விருந்தாளிகளை கடத்தியாச்சு, அவனுக்கு உங்களுக்கு திரும்ப வேணும்னா கிராமத்துல இருக்கிற எல்லா வண்டியும் பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் தான் விடுவோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாண்ணா? சொல்ல போனா நம்ம பப்ளுவும் சைக்கிள் எடுத்துட்டு கியூல நின்ட்டான். ஏய், சைக்கிளுக்கும் பெட்ரோல போடு. போதும் நிறுத்துங்கப்பா. சும்மா வணக்கம் சொன்ன என்ன அர்த்தம்? ஏய் விடு. ஏய் போ. அண்ணா அது என்னன்னா, எல்லாரும் உங்களை பார்த்த உடனே எக்ஸைட் ஆயிட்டானுங்க. நீங்க இங்க வர போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே மொத்த பக்சருக்கு தண்டரா போட்டு சொல்லிட்டேன். அது என்னன்னா, நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ராமர்ன 24 வருஷம் தனியா வனவாசம் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா அண்ணா, அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்வாரு, எனக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான்னு, அவன் நகரத்துல இருக்கான் பாரு. அப்பல இருந்து நான் உங்களை சந்திக்கணும்னு என் மனசு தவிச்சுதுண்ணே. இது வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லைண்ணே, இந்த முட்டா தம்பியை நீங்க பார்க்க வருவீங்கன்னு. என்ன ஆதேஷ்? ஆத்ரிஷ் அண்ணன், என்ன சின்ன போல தரமா அழுவுற? உனக்குதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல? மாப்பிள்ள அழுவாங்களா? அழாத, சிரியன். சல்மான் கானோட பாட்டை போடுங்க, அண்ணனோட மூடு தானா மாறிடும். இன்னும் போய் சேரலையா? ஹாய் மாம், 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன். ஓகே மாம், மீட் ஆதேஷ். ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதிஷ், உன் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருப்பா. தேங்க்யூ. அன்னிமு போய் சேர்ந்ததும் எனக்கு மெசேஜ் பண்ணு. யா மாம், ஹோல்ட் ஆன். இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். டேய் ஃபீல்டுனா என்னடா? வயல். ரொம்ப அழகா இருக்கு நிமு. அழகா இருக்குல்ல? ஓகே மாம், ரீச் ஆனதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்றேன். யா ஓகே, பை. இந்த இடம் அற்புதமா இருக்குப்பா. வீட்டுக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? ஆட வந்துட்டானே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, கொஞ்ச நேரத்துல நாம போயிடலாம். உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கானே? ரொம்ப அருமையா இருக்கு அண்ணே. நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நாங்க நிறைய விஷயம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். சரியா சொன்ன. ஏய்
ஒரு நிமிஷம் இரு, இங்கே இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. நாங்க ஏற்கனவே தண்டோரை போட்டோம்ல. அண்ணா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்க. ஏய் துணியை போட்டு முகத்தை மூடுங்க. ஏய் என்னப்பா பண்றீங்க? முகத்தை மறைக்க வேணாமா? பீகாரை சேர்ந்த குடிமக்களே, 24 வருஷத்துக்கு அப்புறம் ராமர் திரும்ப வந்திருக்காரு. கை தட்டி ஆரவாரம் பண்ணி அவரை வரவேற்போம். கை தட்டுங்க. ஏய் அத்தை இங்க பாருங்க, என் அண்ணன் புள்ள வந்திருக்கான். ஏ சித்தி கேட்டிங்களா? என் அண்ணன் புள்ள வந்துட்டான். என் அண்ணன் புள்ள வந்திருக்கான். ஊருக்கு திரும்பி வந்துட்டான். கேளுங்க கேளுங்க அத்தை கேளுங்க. ஏய் என் மருமகன் வந்துட்டான்டா. மருமகனே என்னோட அடையாளம் தெரியுதா? நான் தான் உன்னோட கேண்ட அத்தை. நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை நான் கையில வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வருவேன். அது சரி. முகத்தை பாருங்கன்னா முதல்ல 100 ரூபா கொடு. கொடுத்துட்டு போ. சொல்றேன்ல இந்தாங்க. 100 ரேட் ஏறி போச்சு. 500 ரூபா போ. 500 ரூபா கொடுங்க. யார் வேணாலும் முகத்தை பாத்துக்கலாம். முகத்தை காட்டுப்பா, முகத்தை காட்டு. தாத்தா நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. தாத்தா நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. தாத்தா நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு எதுவுமே சரியா தெரியல. கொஞ்ச நேரம் போடுங்கண்ணே. நாங்க பில்டப் கொடுத்து கூட்டி வரோம்ல. நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. நிர்மல் அண்ணா வந்துட்டாரு. ஏய் ஏய் வாடி போலாம். நான் போய் எங்க அண்ணி கிட்ட சொல்றேன். சரி சரி. அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். சரி கூட்டிட்டு வந்துட்டேன். இவர் நம்ம தாத்தா, கிராண்ட் ஃபாதர். நல்லா இருப்பா. என்னோட சாமா எங்க? அட அந்த சாமான்லாம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தானே வந்திருக்காரு. இதோ நீ பாக்குற இந்த மரம் இருக்கே, நீ பிறந்தப்ப என் கையால இத நட்டேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு பேரு வச்சேன், ராம்னு. அண்ணே பக்கத்தில் இருக்கிற மரம் தான் நான், லக்ஷ்மன். கடந்த 24 வருஷமா இந்த மரத்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தான் இத வளர்த்தேன். வாப்பா வந்து உட்காரு. உட்காருங்க உட்காருங்க. நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் பாக்குறேன். ஏய் சங்கர், நிச்சயமா உங்க அப்பா என்ன நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்ல. மொத்த கிராமமும் உன் அப்பாவை புத்தக புழுன்னு சொல்லுவாங்க. எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது. அவனும் வீட்டை விட்டு போயிட்டான். திரும்பி கூட பார்க்கல. அவன் அப்ப நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட கவலைப்படல. அடடா, என்ன பண்றீங்க? பண்ணட்ட விடுப்பா. 24 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தாத்தா, என் அம்மா அங்க. உன் தலையெழுத்த பாத்திய பெரிய மருமகளே. புருஷன் ஒரு தடவை கூட உன்னை பார்க்க வரல. ஆனா இவனைத்தான் நீ 10 மாசம் சுமந்திருக்க. டேய், இவதான் உன்னோட அம்மா.
நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி இருக்க. இவ்வளோ நாளா உனக்கு அம்மா ஞாபகம் வரவே இல்லையா? வா, உள்ள போலாம். வா. உங்களுக்கு போஜ்பூரி பேச தெரியுமா இல்ல இங்கிலீஷ் மட்டும் தான் நல்லா பேசுவீங்களா? நான் தமிழும் ரொம்ப அழகாவே பேசுவேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ம். நிபா. நிபா தான் என்னோட பேரு. இருங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாம் சொல்றேன். அதாவது நமக்கு ஒரு தாத்தா, அவருக்கு 2 பசங்க. ஒண்ணு உங்களோட அப்பா, அதாவது அவர் என்னோட பெரியப்பா. அப்புறம் இன்னொருத்தர், அவர் என்னோட அப்பா, உங்களோட சித்தப்பா. அப்புறம் இதோ இருக்காங்களே, இவங்க தான் உங்களோட சித்தி. அப்புறம் உங்க சித்திக்கு 3 பசங்க. எல்லாரோட பெரியவர் லக்ஷ்மண் அண்ணா. ஆதிஷ்னு சொல்லுங்கக்கா. இரு, ஆதிஷ்ன்றது ஸ்கூல் நேம். அவருக்கு அப்புறம் நிர்மலா அக்கா. அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து நான். இந்த வீட்லயே எல்லாரை விட என்ன அதிகமா நேசிக்கிறது என்னோட பெரியம்மா. அவங்க அழவே மாட்டாங்க, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சந்தோஷி. சந்தோஷிமா. ஏ மருமகனே, எங்க ஞாபகமே உனக்கு வரலையா? இவங்க தான் பூ மாதிரி மனசு கொண்ட எங்க கெந்தா அத்தை. இப்ப நீங்க பாக்குற குழந்தை குட்டி எல்லாமே இவங்களுக்கு பிறந்ததுதான். அது ஏன்னா எங்க மாமா மிலிட்டரியில இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு. அப்புறம் போதும், நிறுத்து. வாய பாரு. இவதான் நம்ம கிராமத்து ஆல் இண்டியா ரேடியோன்னு. வாய மூடவே மாட்டா. நிபா, கீழே போய் என்னோட மோட்டர் சைக்கிளை தொடச்சு வை. ஆதிஷ் சொல்றது கேளு. எனக்கு என் பேக் வேணும். எனக்கு தெரியும்ண்ணே, கண்டிப்பா உங்க பேக் நினைச்சு நீங்க டென்ஷனா தான் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். பிரஷ், பேஸ்ட், ஷூவு, ஆயில், சோப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆதிஷ், எனக்கு ஏன் பேக் வேணும். எனக்கு புரியுது என்ன, நீ எல்லாம் பிராண்டட் துணி தானே போடுவீங்க. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு நான் போய் மால்ல வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க பருப்பா நிர்மல், இன்னைக்கு ராத்திரி சாப்பிட என்னப்பா செய்யறது? இன்னைக்கு ராத்திரி அண்ணன் வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு அண்ணனுக்கு என் பார்ட்டி அறிமுகப்படுத்தணும். அண்ணே, இன்னைக்கு நான் உங்களை தர்பாருக்கு கூட்டு போறேன். ஓ, தர்பார். வாய மூடு, லட்டு தின்னு. தர்பாரா? என்ன சங்கரு? என்னென்ன? சரி, நீ புடிச்சிட்டியா? 2 புடிச்சானே. 2 நிக்காம ரொம்ப வேகமா ஓடுச்சு. ஆனா நான் அதை போட்டுட்டேன். உயிரோட இருக்கா, கொன்னுட்டியா? அதான் போட்டேன்னு சொல்றேன்ல. நான் போ விட்டுருவேனா? யார கொன்னா? அட என்ன ஆச்சுண்ணே, பயப்படாதீங்க, வாங்க. காட்டுறா. வேணாம் வேணாம், எனக்கு பார்க்க வேணாம். சும்மா வந்து பாருங்கண்ணே. இப்போதைக்கு கொன்னு இருக்கேன். இன்னும் அதுங்களை வெட்டல. நீங்க சரின்னு சொன்னா அதை பீஸ் பீஸா போட்டுடுறேன். மீனுண்ணே, இப்பதான் பிடிச்சது, ஸ்பெஷலா உங்களுக்காக. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்னண்ணே, ஊருக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்றானுங்க. நீங்க சிட்டில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த தர்பார்ல நடக்கிறதெல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்துடாது. What happens in தர்பார்? Happens in தர்பார். சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன். சரி, பரவாயில்ல, போய் பன்னீரை ரெடி பண்ணி பாத்துக்கலாம். ஏய், போட்ட ஸ்டார்ட் பண்ணு. வாங்க, நான் உங்களுக்கு பார்ட்டி அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏய், தள்ளு பண்ணுங்க. வாங்க, இவர்தான் எங்க எம்எல்ஏ சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் அண்ணே, இவர்தான் வக்கீலு. வணக்கம். வணக்கம். அப்புறம் இவர்தான் நம்ம இன்ஸ்பெக்டர். வணக்கம். வணக்கம். அப்புறம் இவரு இன்ஜினியர். வணக்கம். வணக்கம்.
அப்புறம் என்ன, இவங்க எல்லாம் என் கூட்டாளிங்க, இவங்கள தான் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அருமையான கம்பெனிப்பா. இல்ல கம்பெனிலாம் இல்லண்ணே, பார்ட்டி. பார்ட்டி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பண்ணி ரெடி பண்ணியா இல்லையா? ஐயோ நான் மறந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு? சங்கர் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்புறம் ஆல் குட். அப்புறம் எல்லாம் குட். அப்புறம் நீங்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க? எம்எல்ஏ சார்? பார்ட்டியா? அதாவது நீங்க எம்எல்ஏ, சோ ஏதாவது பார்ட்டியில இருக்கணும்ல. அண்ணே, அவர் ஒன்றும் நிஜமான எம்எல்ஏ இல்ல. ஒரு வாட்டி எலெக்ஷன்ல சுயேட்சையா நின்னாரு, மொத்த சொத்தம் கையை விட்டு போச்சு. அப்பல இருந்து எம்எல்ஏ சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மேல கைய வைக்காதடா. வாய்ப்பு கிடைச்சதும் கலாக்கிறீங்க பாத்தீங்களா? உன்னை பத்தி நான் சொல்லட்டுமா? நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒன்னும் இன்ஜினியர் கிடையாது தம்பி. 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இவன் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனதால இவங்க அப்பா இவனை ஊரே பார்க்கும்படி செருப்பாலேயே அடிச்சாரு. பையன் இன்ஜினியர் ஆகலேங்கிற ஏக்கத்திலேயே இவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இவன் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இவனை இன்ஜினியர் சார்னு சொன்னதும் இவனுக்கு கொம்பு முளைச்சிருச்சு. மோட்டா அப்பாயா மன்னிச்சிருப்பா. நீங்களாவது இன்ஸ்பெக்டரா? அந்த ஆளோட பொண்டாட்டி ஒரு இன்ஸ்பெக்டரோட ஓடி போயிட்டானே, அதுல இருந்தா நாங்க இன்ஸ்பெக்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா என்ன சிரிக்கிறீங்க? அது என்னன்னா, இந்த கிராமத்துல ஒருத்தரால எதுவும் ஆக முடியலையோ அதே செல்ல பேரா வச்சிடுவாங்க. சரி, எங்க எல்லாரையும் விடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் ரைட்டருங்க. நான் நிஜமாவே ரைட்டர் தாங்க. அட எம்எல்ஏ சார், நம்ம திவாரியோட பையன் இருக்கான்ல, அவனும் தான் ரைட்டரு. ஜாகிரபி, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் எழுதுவான். நான் இங்க சிகரெட் பிடிக்கலாமா? அண்ணே கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்ணே. இவங்க எல்லாம் உங்களுக்கு மாமா முறண்ணே. வெளியே போயிட்டு அடிச்சிட்டு வாங்க. தம்பி எதுவுமே குடிக்கல. நிமோ, சந்தோஷம் அவங்கள பாத்தியா? ஏன் அவங்கள பார்த்தேன் மாம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்க கோவமா இருந்தாங்களா, அழுதாங்களா? எனக்கு தெரியல மாம். அவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்க, பண்பானவங்க. ஆனா நிஜமாவே அவங்க எனக்கு அம்மாவா? நிமு, ரிலாக்ஸ். நீ அமைதியா அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துடு. ஆமா, ஆதிஷ்க்கு உன்னோட gift பிடிச்சிருந்ததா? மாம், அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ், நீங்க கத்தக்கூடாது. வரும்போது என் பேக் திருடு போயிடுச்சுமா. திருடு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மாம் ப்ளீஸ். நிர்மல், நீ எப்படி அந்த பேக்கை தொலைக்கலாம்? நீ எந்த காரணத்துக்காக அங்க போனியோ? நீ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? மாம், இங்க இருக்கவங்க அதை பத்தில கவலையப்படல. நான் 10 தடவை சொல்லிட்டேன், ஆனா யாருமே கண்டுக்கல. மாம், நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். என்ன பண்டிதர, உனக்கு கல்யாணமா? சாந்தி முகூர்த்தத்துக்கு எங்களை கூப்பிடுவல்ல? உங்க அம்மா கூப்பிட்ட மாதிரியாடா போறம்போக்கு நாய. What the fuck? நீங்க எதுவும் பயப்படாதீங்கண்ணே. இந்த லக்ஷ்மண் எப்போதும் உங்க கூடவே இருப்பான். இதை என் முன்னாடி கொண்டு வராத. என் முன்னாடி இன்னொரு தடவை சுடாத. அண்ணே, உங்க உத்தரவை தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லைண்ணே. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நான் செய்வேன். ஆதிஷ், நீ இருக்கியே. சாரிண்ணே. உட்கார். சாரிண்ணே, சாரி. சொல்லு, உன்னோட லவ் மேரேஜா? எங்க என்ன லவ் மேரேஜ் எல்லாம் சிட்டில தானே நடக்கும். என் வாழ்க்கை முழுக்க நான் காதலிச்சது கட்டினாவை மட்டும்தானே.
ஆனா கடைசியில் எனக்கு கிடைச்சது ரீனா தூபே. பொண்ணு அழகா இருக்காப்பா. அட கத்ரீனா கிடைக்காதப்போ ரீனா அழகா இருந்தானா இல்லன்னா நானு. ஆன் ஆயிடுச்சா அண்ணன்? ஆயிட்டு இருக்கு. தினம் ராத்திரியில உன்னோட லேப்டாப்பை நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கவா? ஓகே தானே? இங்க பாருங்க அண்ணன், நீங்க நாள் முழுக்க கூட வச்சுக்கோங்க. இத ஸ்கூல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க. டன். இதுல நீங்க ஃப்ரெண்ட் புக்க பார்க்க போறீங்களா? இல்ல, சிலதை எழுதுவேன். நீங்க ரைட்டர்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. பெரியப்பாவும் ரைட்டரா இருக்காரு, உங்களோட இன்னொரு அம்மாவும் ரைட்டர். அடேங்கப்பா, நீங்க எல்லாரும் நிறைய எழுதுவீங்கல்ல? அண்ணே, உங்க புக் ஏதாவது இது வரைக்கும் வெளியிட்டு இருக்கீங்களா அண்ணே? இல்ல, சில சிறு கதைகள் எழுதியிருக்கேன். ஆனா இப்போ நாவல் எழுத ஆசைப்படுறேன். வாவ், நாவல்? எதை பத்தி? தெரியல, நான் எதையும் யோசிக்கல. காமெடி மாதிரி ஏதாவது எழுதுங்கண்ணே, அதானே இப்பெல்லாம் நல்லா போகுது. இல்லண்ணே, பேய் கதை எழுதுங்க. எனக்கு பேய் கதைனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணே? அதுவும் அங்க ஒரு மொட்டை மாடி தெரியுதுல்ல, அங்க தினம் ராத்திரி கரெக்டா 2:45 ஒரு பொம்பளை அங்க நின்னுக்கிட்டு இப்படி வா வான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பா. ராத்திரில பேய் கதை சொல்லாதடி. ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. பயப்படாத, உட்கார். அண்ணே, நான் பயப்படலாம் இல்லண்ணே. ஜெனரேட்டர் போச்சு, இப்ப சொன்னதுக்கெல்லாம் நான் பயப்படல. கிராமம் அழகா இருந்தது. ஆர்டிஸ்டோட உலகம் வண்ணமயமா இருந்தது. ஆனா இப்போ என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்க. காலையில என்னோட பேக் திருட்டு போச்சு இல்லையா, அந்த பேக் தான் எனக்கு எல்லாமுமா இருந்தது. எல்லாம் அது நான் அம்மாவுக்காக கொண்டு வந்தது. எந்த அம்மா தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு தெரியாத அம்மா. அந்த அம்மாவை முத தடவையா எங்க அப்பா இப்பையில இருந்து கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஞாபகப்படுத்தி சொன்னாரு. நீங்க இவ்வளவு காலையில எந்திரிச்சிருங்களா? ஆமா, நாங்க விடியல்லே எந்திரிச்சிருவோம். வீடெல்லாம் பெருக்கி முடிச்சு குளிச்சிருவோம். உட்காருப்பா. டீ குடிக்கிறியா? தரவா? சரி. நான் திரும்ப வருவேன்னு நீங்க நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன்பா. நீ வந்துட்டல்ல, ஒரு நாள் அவரும் வருவாரு. தேங்க்யூ. அந்த அம்மா உன் மேல அன்பு காட்டுவாங்களாப்பா? என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அப்படியா?
நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப அழகா இருப்பாங்களாமே. செக்கச்செவேன்னு இருப்பாங்கல்ல. ம். சீனி கரெக்டா இருக்காப்பா? ஆ தினம் தினம் வந்து உங்களை கூப்பிடணுமா என்ன? ஸ்கூலுக்கே வர மாட்டேங்கிறீங்க. உள்ள உட்கார. உன்னை என்ன தனியா கூப்பிடணுமா? ஏன் இன்னும் ரெடி ஆகல? மேடம் அவனுக்கு இன்னைக்கு வயிற்று வலி, அதனால ஸ்கூலுக்கு வரமாட்டான். நீங்க போங்க, நாளைக்கு நாங்க அனுப்பிடுறோம். ஆச்சரியமா இருக்கு, இவங்க பண்ற அதிகாரத்தால பசங்க காலைல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டானுங்க. வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போறாங்க. நான் இப்படி ஒரு டீச்சரை பார்த்ததே இல்லை. ரெண்டு மணி நேரத்தில் உங்க ஸ்கிரீன் ரெடி பண்ணி தரேன், நீங்க போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பக்கத்துல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? எதுக்கு? அது நான் நேத்து பக்சர் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே பேக் திருடு போயிடுச்சு. ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வரியாக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போனா மட்டும் எல்லாம் கிடைச்சிடுமா என்ன? சொல்றது கேளுங்க. அங்க இருந்து பஸ்ஸை பிடிங்க, நேரா நாராயண்பூர் போய் இறங்குங்க. அங்க அட்டா மோடுன்னு ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பெரிய திருட்டு மார்க்கெட். பீகார்ல பாதிக்கு மேல அதிக பொருள் அங்கதான் விற்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். நாராயண்பூர் அட்டா மோட். ஓகே, தேங்க்யூ. இது பாரு, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும் என்ன? இதை பாருப்பா, நான் மினிஸ்டருக்கு சம்மந்தியாக போறேன். வந்தேன்னா உனக்கும் பிரயோஜனமா இருக்கும்ல. நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டீங்களாப்பா? நேத்தி நிர்மலனா வந்துட்டாரு. பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காரு. அவரும் ரைட்டர் தான். பெரியப்பா எப்படியோ அந்த மாதிரி. அவர் சித்தப்பா எங்கன்னு உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இங்க எல்லாமே சீப் தான், வாங்கிட்டு போங்க. அண்ணா, டார்ச், பெல்ட், ஸ்வெட்டர் எல்லாமே இருக்கு, இங்க வாங்க. இந்த பெல்ட் 2000 ரூபாய் தான், ஒரிஜினல் ஸ்ட்ராங். அது 1500 தான். இது ஒரிஜினல். வேணும்னா காசு கொடுத்து வாங்குங்க, எல்லாம் எடுத்து காலி பண்ணுங்க. ஒரிஜினல் 1500 தான். ஏன்னா இந்த பேக் என்னோடது. நான் கஷ்டப்பட்டு திருடி இருக்கேன், வேணா காசு கொடுத்து வாங்குங்க. இதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம். இதுக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் இருந்தது. அந்த லேப்டாப்பை நான் ஏற்கனவே வித்துட்டேன். லேப்டாப் இல்ல. கண்டிப்பா அதை தேடி யாராவது வருவாங்கன்னு தெரியும். வாங்க, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ. அம்மா, இது யாரோடது?
அப்பாவோடது